ஆபரேஷன் 2030க்கு இன்னும் 5 வருஷம் தான் இருக்கு. அப்படின்னா நாம தனிப்பட்ட செயல்களை விட கொள்கை மாற்றங்கள் மேல் அதிக கவனம் செலுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா இந்த கொள்கையை யார் மாற்றுறது? ஆமா, பாருங்க, நாம நமக்குள்ளேயே கவனம் செலுத்தணும் இல்லையா? அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் சரி, புரியுது. ஆனா யாரு அந்த பாலிசியை மாற்றுவாங்கங்கிற விஷயத்துக்கு வாங்க. அவங்க தான் மாத்துவாங்க இல்லையா? ஆனா அவங்கள தேர்வு செய்யறது யாரு? காலநிலை பத்தி எந்த குறிப்பும் இல்லாத வெற்று தேர்தல் அறிக்கையோட அவங்க தப்பிச்சு போக நீங்க அனுமதிக்கிறீங்க. நீங்க ஒருவேளை 8000 பேர் ஒன்னா வந்து இந்த ஆவணத்துல கையெழுத்து போட்டாங்கன்னோ இல்ல போராட்ட ஊர்வலத்துல கலந்துக்கிட்டாங்கன்னு சொன்னாலும் கூட அவங்க எல்லாருமே முதல்ல தனிநபரா செயல்படாங்க இல்லையா? சரிதான். ஆனா அது ஒரு பெரிய கேள்வி. நீங்க ஒரு ரட்சகரை, அதாவது யாரோ ஒருத்தர் அதிகாரத்துல உட்கார்ந்து உங்களுக்காக வேலை செஞ்சு பெருசா காப்பாற்ற போறாருன்னு மட்டுமே நம்பி இருந்தா அது ஒருபோதும் நடக்க போறதில்லை. ஆமா, ஆனா ஜனநாயகத்துல நாம உண்மையான அரசியல்வாதிகள் வேணும்னு சொல்றோம். உங்களுக்கு ஒரு உண்மையான அரசியல்வாதி கிடைச்சா நீங்க அவர் வேலை செய்ய விடுவீங்களா? சொல்லுங்க பாப்போம். சார், சமீபத்துல உங்களுக்கு மோஸ்ட் இம்பாக்ட்ஃபுல் என்வாயரமெண்டலிஸ்டுக்கான விருது கிடைச்சது. நானும் உங்களோட காலநிலை நெருக்கடி மற்றும் சுற்றுச்சூழல் செயல்பாடு பற்றிய விஷயங்களை பின்பற்றிட்டு வரேன். த பயனியர்ல கிரீன் வாஷிங் பத்தி ஒரு கட்டுரையும் நீங்க எழுதுனீங்க. அதனால அதை பத்தி பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. காலநிலை நெருக்கடி விவாதம் இப்போ தனிப்பட்ட பொறுப்புகள் மேல அதிகமா கவனம் செலுத்தி, நான் வீகனா இருக்கணும், நான் மறுசுழற்சி செய்யணும், காலநிலையை காப்பாத்துறது என்னோட பொறுப்புன்னு மாறிடுச்சா? அப்புறம் உங்களோட புத்தகத்துல அந்த புத்தகத்தை கொஞ்சம் தெரியுங்களா? உங்களோட புத்தகத்துல நீங்க இந்த இன்னர் டிசீஸ் பத்தி பேசுறீங்க. அது நீங்க பேசுற இந்த நோயை பத்தி, man's hunger is not in the stomach, it resides in the mind. That hunger, blind, restless, insatiable, has destroyed everything it could touch. Climate change is only the latest, the most devastating, and perhaps the final symptom of this inner disease. இந்த உள்ளார்ந்த நோய் தொழில்துறையிலும் வெளிப்பட்டிருக்கு. பாருங்க, அவங்களோட கவனக்குறைவா நடந்து கொள்வதும் பொறுப்பில்லாம செயல்படுவதும் இருக்குதே. நீங்க ஆபரேஷன் 2030 பத்தி பேசுறீங்க. அதுக்கு இன்னும் 5 வருஷம் தான் இருக்கு. அதனால நம்ம தனிப்பட்ட நடவடிக்கைகளை விட கொள்கை மாற்றத்துல அதிகமா கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் என்னோட கேள்வி சார். சரி, ஆனா இந்த கொள்கையை யார் மாற்றுறது? ஆமா, பாருங்க, நம்ம உள்ளுக்குள்ளேயே கவனம் செலுத்தணும் இல்லையா? இந்த நோய் அமைச்சர்கள்ல, எம்எல்ஏக்கள்ல கூட இருக்கு. சரி, புரியுது. ஆனா யாரு அந்த பாலிசியை மாற்றுவாங்கங்கிற விஷயத்துக்கு வாங்க. அவங்க மாத்துவாங்க இல்லையா? அவங்களை தேர்வு செய்யறது யாரு? அதனால இது தனிப்பட்ட பொறுப்பு பத்தினதுதான். நம்ம அதுக்காக வாக்களிச்சு நீக்க முடியும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கைகள்ல எந்த ஒரு அரசியல்வாதியும் காலநிலை மாற்றத்தை பத்தி பேசுறதே இல்ல. நீங்க தானே அவங்கள அனுமதிச்சீங்க. காலநிலையை பத்தி எந்த குறிப்பும் இல்லாத வெற்று தேர்தல் அறிக்கையோட அவங்க தப்பிச்சு போக நீங்க தான் அனுமதிச்சீங்க. அது உங்களோட தனிப்பட்ட குறைபாடு இல்லையா? நீங்க தனிப்பட்ட நடவடிக்கை என்று சொல்லும்போது மற்றவங்களுக்காக எப்படி செயல்பட முடியும்? தனிப்பட்டங்கிற வார்த்தை தேவையில்லாதது. ஏன்னா நடவடிக்கை தனிப்பட்டதாகத்தான் இருக்கணும். நீங்க ஒரு குழுவா சேர்ந்தாலும் கூட நீங்க தனிப்பட்ட சம்மதத்தோட தனிநபர்களாகத்தான் ஒன்னா சேர்றீங்க. எல்லா நடவடிக்கைகளும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எப்படியும் தனிப்பட்டதாகத்தான் இருக்கும். நீங்க ஒருவேளை 8000 பேர் ஒன்னா வந்து இந்த ஆவணத்துல கையெழுத்து போட்டாங்கன்னோ இல்ல போராட்ட ஊர்வலத்துல கலந்துக்கிட்டாங்கன்னோ சொன்னாலும் கூட அவங்க எல்லாருமே முதல்ல தனிநபரா செயல்படுறாங்க இல்லையா? அவங்க தனிநபர்களா இல்லைன்னா அவங்க ரோபோக்கள், பழக்கப்படுத்தப்பட்ட இயந்திரங்கள் தான். எனக்கு என்னோட தனிப்பட்ட புரிதல் இருக்கு இல்லையா? அது உங்கள 6 பேரோட ஒத்து போகுதுன்னா அப்போ நாம 7 பேரும் ஒரு விஷயத்துல ஒன்னா இருக்கோம்னு சொல்றோம். ஆனா அந்த விஷயம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஒத்துக்கிறதா இருக்கணும். அதனால தனிநபர் தான் குறிவைக்கப்படணும். தனிநபரை தான் விழிப்படைய வைக்கணும் இல்லையா? ஆமா, மாணவர்களா நாங்க என்ன செய்யலாம்? அந்த சிஸ்டத்தை மாத்துறதுக்காக என்ன செய்ய முடியும்? தனிநபர்களை விழிப்படைய செய்யுங்க. கண்டிப்பா. வேற என்ன? வேற வழியே இல்லை. நீங்க கொள்கை அளவிலேயே இதை செய்ய முடியும்னு நினைச்சா அது கேட்க ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா அதுக்கு அர்த்தமே இல்லை. ஏன்னா நீங்க இருப்போட அடிப்படை விதிக்கே எதிராக செயல்பட முயற்சிக்கிறீங்க. அமைச்சர் செய்வார்னு சொல்றீங்க. அமைச்சர் எதுக்காக செய்வாரு? அவர் காலநிலை நடவடிக்கை வேண்டாம்னு நினைக்கிறவங்களால ஓட்டு போட்டு அதிகாரத்துக்கு கொண்டு வரப்பட்டதால தான் அங்க இருக்கிறார். அவர் அவர்களோட ஆணையை தான் நிறைவேற்றுவார். உங்களுக்கு ஏன் செவிசாய்க்கணும்? அதிகபட்சம் அவர் சும்மா உதட்டளவுல பேசுவார். ஆமாம், நாம காலநிலைக்காக ஏதாவது செய்யணும், சரி சரின்னு சொல்லுவார்.
வேற எதுவும் செய்ய மாட்டார். ஆமா சார். சார், நான் காலநிலை மாற்றத்துக்காக ஆதரவா பேசின ஒரு அரசியல் தலைவருக்கு வாக்களிச்சேன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஜனநாயகத்தின் காரணமா காலநிலை மாற்றத்தை பத்தி உண்மையிலேயே கவலைப்படாத கட்சி அதிகாரத்துக்கு வந்துருச்சு. அப்போ இந்த கேள்வி உண்மையிலேயே பொருத்தமானது. ஏன்னா தனிப்பட்ட அளவுல நான் என்ன பண்ண முடியும்? என்ன? ஜனநாயகம் ஆட்சியில இருக்கிற கட்சியை மாட்டும். மறுபடியும் ஆட்சியில இருக்கிறவங்க உங்களுக்கு செவி சாய்க்கணும்னா நீங்க தனிநபர்களை வெளிப்படைய செய்ய வேண்டியிருக்கும். ஆமாம். ஆனா அது ரொம்ப பெரிய கோரிக்கையா இருக்கு. நீங்க அதை பார்த்து சிரிக்க விரும்புறீங்க இல்லையா? அது ஒரு பெரிய கேள்வி. அதெல்லாம் வேண்டாம். அது நடைமுறைக்கு சாட்டியம் இல்லாததுன்னு. அது ஒரு பெரிய கேள்வி. அதுதான் உங்ககிட்ட கேட்கப்படுது. இப்போ சவாலை ஏத்துக்கோங்க. நீங்க ஒரு இரட்சகரை, அதாவது யாரோ ஒருத்தர் அதிகாரத்துல உட்கார்ந்து உங்களுக்காக வேலை செஞ்சு பெருசா காப்பாற்ற போறாருன்னு மட்டுமே நம்பி இருந்தா அது எப்பவும் எப்பவும் எப்பவுமே நடக்க போறதில்ல. அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கிளைமேட் ஆக்ஷன் மேல எந்த ஒரு ஆர்வமும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அதுல குறைந்தபட்சமான பங்கு தான் இருக்கு. ஒரு வயசான மந்திரிக்கு இழக்க என்ன இருக்கு? இன்னும் 10 வருஷத்துல அவர் இறந்து போயிடுவாரு. உலகம் முழுக்க பெரும்பாலான அரசியல்வாதிகள் வயசானவங்க தான். மிகவும் சக்தி வாய்ந்தவர், ஒருவேளை மிகவும் வயதான ஜனாதிபதியாகவும் இருக்கலாம். அவரை பத்தி நினைச்சு பாருங்க. முழு காலநிலை விவாதத்தையே அழிக்க முயற்சிக்கும் அந்த நபர், அவர் ரொம்ப ரொம்ப வயசானவர். அதுவும் அந்த விளக்கத்தோட ஒரு பகுதிதான். அவருக்கு எதிர்காலமே இல்லை. அதிகப்படியான சுயநலம் உங்களோட சொந்த பிள்ளைகளோட நலனை கூட கவனிக்க அனுமதிக்காது. எனக்கு என்ன வந்தது, நான் எப்படியும் இறந்து போயிருவேன்னு சொல்லுவீங்க. காலநிலை விளைவுகள் தீவிரமாகும் போது நான் எப்படியும் இங்க இருக்க போறதில்லை. அதனால நான் ஏன் கவலைப்படணும்? இல்லைன்னா நான் ஒரு பணக்காரன், நான் ரொம்ப பணக்காரன். டெம்பரேச்சர் ஏறும்போது நான் என்னோட ஏசியை ரீசெட் பண்ணிடுவேன். முழு இடமும் வெள்ளத்துல மூழ்கினாலும் எனக்கு பறந்து போக வேறொரு மாளிகை இருக்கு. பெரிய அளவுல மக்கள் இடம்பெயர்க்கப்படுவாங்க, பில்லியன் கணக்குல. ஆனா நான் இடம்பெயர மாட்டேன். பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும். நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஏற்கனவே ஒரு பில்லியனர். அதனால நீங்க அந்த மக்கள் தானாவே செயல்படுவாங்கன்னு எதிர்பார்த்தா இது வெறும் கனவுதான். சார், ஆனா ஒரு மந்திரி நல்ல கொள்கைகள் கொண்டு வந்தாலும் நிறைய நேரம் வாக்காளர்களே அவரை கீழே இழுத்துடுவாங்க. Voters ஏன்னா will அவர் இலவசங்கள் Exactly. மாதிரியான விஷயங்களை வழங்க மாட்டாரு. சரியா சொன்னீங்க. பாருங்க, பார்வையாளர்கள் வெளிப்படையலைன்னா ஒரு பெரிய இரட்சகர் இருந்தாலும் அவர் கீழே இழுக்கப்படுவார். ஒரு விந்தையான இயற்கை நிகழ்வா? யாராவது ஒருத்தர் அவதாரம் மாதிரி எழுந்து அரசியல்ல நுழைஞ்சு ஒரு உயர்ந்த பதவியை பிடிக்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. வாக்காளர்கள் அவரை வேலை செய்ய அனுமதிப்பாங்களா? வாக்காளர்கள் வெளிப்படையலைன்னா அவர் குற்ற விசாரணை செய்யப்படுவார், பதவியிலிருந்து நீக்கப்படுவார், விலக்கப்படுவார். நாமெல்லாம் நேர்மையான அரசியல்வாதிகள் வேணும்னு சொல்றோம். உங்களுக்கு ஒரு நேர்மையான அரசியல்வாதி கிடைச்சா நீங்க அவரை வேலை செய்ய விடுவீங்களா? சொல்லுங்க பாப்போம். சார், இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. எங்க சித்தப்பா எங்க கிராமத்து தலைவர். அவரு எங்க தெருக்கள்ல இருந்த சாலைகள் நல்லா இல்லை. அதனால அவர் அந்த ரோடுகளை போட முயற்சி பண்ணாரு. ஆனா நீங்க ரோடு போட்டீங்கன்னா மழை காலத்துல தண்ணி வீட்டுக்குள்ள விழும். அதனால நாங்க எங்க தரையை உயர்த்த வேண்டி இருக்கும்னு யாரோ ஒருத்தர் புகார் கொடுத்தாங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு மிகப்பெரிய பேரழிவை கொண்டு வருது. நாம் எல்லாரும் நம்மளோட சின்ன சின்ன விஷயங்களை பற்றி மட்டும் கவலைப்படுறோம். அப்புறம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்துது. மேசிவ்ங்கிறது கூட குறைச்சி மதிப்பிடுறது தான். இது 6வது பேரழிவு.
சார், எனக்கு ஒரு பர்சனல் கொஸ்டின் இருக்கு. நீங்க தப்பா வாழ்ந்துட்டு சரியா கன்சியூம் பண்ண நினைக்க முடியாதுன்னு சொல்றீங்க இல்லையா? நான் எனக்கு தேவையில்லாத பொருட்களை கூட வாங்குறத பார்க்கிறேன். ஏன்னா அது ட்ரெண்டில் இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதை போடுறாங்க. இல்லைன்னா நான் அதை போட்டால் கூலாக இருப்பேன். அப்போ நீங்க சொல்றது மாதிரி இதுவும் ஒரு கண்டிஷனிங் தானே, இல்லையா? அப்போ பர்சனலி நான் எப்படி எங்களை போன்ற ஸ்டூடெண்ட்ஸும் யூத்தும் இதிலிருந்து எஸ்கேப் ஆக முடியும்? இதுக்கான ஒரு தெளிவான பாதை என்ன? உங்க பணத்தை புத்திசாலித்தனமா செலவழிக்க ஒரு அழகான இடம் இருக்கட்டும். அப்போ உங்க கையில அதிகம் பணம் மிச்சமா இருக்காது. அதை வீணாக்க மாட்டீங்க. முதல் கேள்வி என்னன்னா, ஊதி தள்ளக்கூடிய அளவுக்கு ஏன் உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கு? நல்ல இடங்களும் நல்ல நோக்கங்களும் முக்கியமான காரணங்களும் உங்க பணத்தை எதிர்பார்க்குது. அந்த இடங்கள்ல உங்க பணத்தை முதலீடு பண்ணுங்க, அங்க செலவழிங்க. சுய மேம்பாடு சுலபமா கிடைக்காது. இந்த உலகத்துல பல விஷயங்களுக்கு பண முதலீடு தேவை. உங்ககிட்ட பணம் இருந்தா அதை சரியான வழியில செலவு செய்யுங்க. ஏன் சேர்த்து வைக்கணும்? நீங்க அதை சேர்த்து வச்சா அது எல்லா தவறான இடங்களிலும் தான் செலவாகும். இது உறுதி. திடீர்னு உதாரணத்துக்கு ஒரு மாணவரா உங்க கணக்குல 10 லட்சம் இருந்தா நீங்க என்ன செய்வீங்கன்னு நினைக்கிறீங்க? அதை அப்படியே இருக்க விடுவீங்களா? வாய்ப்பே இல்லை. பணம்ங்கிறது ஒரு மிக சிறந்த வளம். அதை ஒரு கஜானால அழுகி போக விடாதீங்க. அதை புத்திசாலித்தனமா செலவழிக்கணும். பணமே இல்லாம இருக்கிறது ஒரு விதமான துரதிருஷ்டம். அடுத்த விதமான துரதிருஷ்டம் என்னன்னா, நிறைய பணம் உங்க பேங்க் அக்கவுண்ட்லயே அழுகி போறது தான். ஏன் அது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கணும்? நீங்க ரொம்ப இந்த அளவுக்கா ஏழையா போயிட்டீங்க? உங்க பணத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு சரியான இடத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஏழையா போயிட்டீங்களா? செலவு செய்யறதுக்காகத்தான் பணம் இருக்கு. அதை சரியான இடங்கள்ல செலவு செய்யுங்க. போய் ஒரு ஹாபி கிளாஸ்ல சேருங்க. ஒரு டென்னிஸ் கோச்சை வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் நல்லா செலவாகும். உங்க பணத்தை செலவு செய்யுங்க. நீங்க அதுல செலவு செய்யலைன்னா அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்குற எதையாவது வாங்கி வீணாக்குவீங்க. அது சுற்றுச்சூழலையும் பாதிக்குது. டென்னிஸ் சுற்றுச்சூழலை பாதிக்காது. குறைஞ்சபட்சம் பெரிய அளவுல பாதிக்காது. இல்ல பாதிக்கும். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா, ராக்கெட் உற்பத்திக்கு சின்னதா ஒரு கார்பன் தடயம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க ஒரு ராக்கெட் வாங்குனா அது பல வருஷங்களுக்கு வரும். அதனால அது பரவாயில்லை. ஆனா உடைகளை நம்ம அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கோம், ட்ரைனிங் ரோப்ஸ் மாதிரி. அது மட்டும் இல்லாம நீங்க அவைகளை மாத்துறது மட்டும் இல்ல, நீங்க அவைகளை வாங்கிட்டு துவைக்கவும் வேண்டி இருக்கு. அந்த துவைக்கும் செயலே சக்தி எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம ரசாயனங்களும் தேவைப்படுது, மாசடையுது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது டென்னிஸுக்கும் உடைகளுக்கும் இடையேயான போட்டி இல்ல தோழா. உங்களுக்கு கருத்து புரியுது இல்லையா? எல்லோருக்கும் வணக்கம். நான் என்ஐடி கோவாலிருந்து ராம் மிஸ்ரா. இன்னைக்கு ஆச்சாரிய பிரசாந்துடன் நாம ஒரு ஆழமான உரையாடலை நடத்தினோம். காலநிலை நெருக்கடி, சப்டில் கண்டிஷனிங், ஃப்ரீவில், அப்புறம் ஆசைகளின் விளைவுகளும் காரணமும் உட்பட நிறைய தலைப்புகளை பத்தி பேசினோம். நீங்க சுயம் பத்தி குழப்பத்தில் இருக்கிற ஒருத்தரா இருந்தாலோ, உங்க தொழில் பாதைக்கு கைடன்ஸ் தேவை என்றாலோ, நான் ஆச்சாரிய பிரசாந்த் அவர்களோட வார்த்தைகளை கேட்க சொல்லி பரிந்துரைப்பேன். ஏன்னா அவை என்ன பெரிய அளவுல பாதிச்சிருக்கு. அவரை கேட்டதுக்கு பிறகு நான் எப்போதும் இல்லாத அளவுக்கு சிறப்பா உணர்றேன்.